பிரியாணி கடைக்காரருடன் ஆன கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயற்சித்த மனைவி உள்ளிட்ட 5 பேர் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேலவூர் குப்பம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருபவர் ஹரிகிருஷ்ணன். இவரது மனைவி பவானி. இவங்களுக்கு 39 வயது ஆகுது. பவானி தனது கணவர் ஹரிகிருஷ்ணன் நடத்தி வரும் பிரியாணி கடையில உதவியாக வேலைகளையும் செய்து வந்திருக்காங்க. அப்போது பிரியாணி கடையில் வேலை செய்த 29 வயதான மதன்குமார் என்பவருக்கும் பவானிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பிறகு பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு. ஹரிகிருஷ்ணன் கடையில் இல்லாத சமயத்துல பவானி மதனுடன் சேர்ந்து உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த ஹரிகிருஷ்ணன் தனது பிரியாணி கடையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி மனைவியை கண்காணித்து வந்திருக்காரு. அப்போது பவானியும் மதன்குமாரும் நெருக்கமாக இருப்பது ஹரிகிருஷ்ணனுக்கும் தெரிய வந்திருக்கு. இதனால ஆத்திரமடைந்த ஹரிகிருஷ்ணன் மனைவியை கண்டித்ததுடன் மதன்குமாரை வேலையை விட்டும் நிறுத்தி கடையிலிருந்து விரட்டியிருக்காரு. இதனால கள்ளக்காதலர்கள் இருவரும் பார்த்து பேச முடியாமல தவிர்த்து வந்திருக்காங்க. இதனை அடுத்து தங்களது கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய பவானியும் மதனும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. இதை அடுத்து திருவாரூரை சேர்ந்த கூலிப்படையை அணுகி ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி அதுல பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் முன்பணமாகவும் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேலூர் குப்பம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஹரிகிருஷ்ணன் மோட்டார் சைக்கிள் சென்ற போது பாத்தீங்கன்னா அவரை பின்தொடர்ந்து வந்த கூலிப்படை கும்பல் அவரை காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் நூலிலேயில் உயிரும் தப்பியிருக்காரு. இதன் பின்னர் ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொண்ட கூலிப்படையினர் உனது மனைவி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து உன்னை கொலை செய்ய 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 2 லட்சம் ரூபாய் முன்பணம் தந்துள்ளார். ஆனால் நீ எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என கூறியிருக்காங்க. இதனால பயந்து போன ஹரிகிருஷ்ணன் கூலிப்படையினருக்கு 1,65,000 ரூபாயும் கொடுத்திருக்காரு. பிறகு இது குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்துல ஹரிகிருஷ்ணன் புகாரும் அளித்திருக்காரு. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பவானி, மதன்குமார் ஆகியோருடன் சேர்ந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படையினரான விக்னேஷ், விஜய், மணிகண்டன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மீண்டும் பிரியாணி கடை அபிராமியை நினைவுபடுத்துகிறது. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.